அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒன்றும் பேசுகிறதுக்கு பெருசாக தயார் பண்ணிவிட்டு உரையாற்றுறது மாதிரி ஒன்றும் தயார் பண்ணிட்டு வரல. மன்னார்குடி வரணுன்னாலே ஒரே சந்தோஷம்தான் எனக்கு. இன்னும் நீங்கள் வந்து பார்த்ததில் ஒரு திருமணத்துக்கு எப்படி வருவாங்க, கல்யாணத்துக்கு எப்படி வந்திருப்பாங்கங்கிற மாதிரி இந்த அரங்கம் இருக்குது. இது கூடுதல் அண்ணன் வந்தால் எப்படி ஒரு ஏற்பாடு செய்து இருக்குமோ, ஒரு கல்யாணத்துக்காக ஒரு குடும்ப நிகழ்வுக்காக எப்படி ஒன்று கூடுவோமோ அந்த மாதிரி இந்த நிகழ்வு இருக்குது. இதில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்னென்னா, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் குழந்தைகளும் இருக்காங்க. அதுதான் வேணும். அதுதான் மன்னார்குடி தொகுதி பண்ண ஒரு நல்ல ஒரு சாதனையாக நான் பார்க்குறேன். பெரிய மகிழ்ச்சி. அதாவது சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆயுதமாக முதல்ல பெண்களை தான் முன்னிறுத்தணும். அதே போல் சமூக அக்கறை உள்ள ஒரு பெண் போராடணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு ஒரு பாதுகாப்பான தளம் தமிழ்நாட்டிலே கிடையாது. இல்லை, அப்போ பெண்கள் நம்ம சமூக அக்கறையை இல்லை நமக்கான வாழ்க்கை முறையை வெளியில் கொண்டுட்டு வரணும், நம்மளுக்குள்ளே இருக்க அந்த ஆதங்கத்தை அப்படின்னா உறுதியாக நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு செயல்படணும். அதே போல் நம்ம கட்சியில் இருக்க பெண்களுக்கான இடத்தை தலைமை கொடுத்துட்டு அடுத்தடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் அதை பெண்களுக்கு கொடுத்து அதை பயன்படுத்திக்கணும். மன்னார்குடி எப்போவுமே சிறப்பான ஊர். மன்னார்குடியிலே ராஜ மன்னார்குடி, ராஜாக்கள் வாழ்ந்த ஊர், அதிக குளங்களை கொண்ட ஊர். மன்னார்குடி மதிலழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாக்களால் உருவாக்கப்பட்ட ஊர் இன்றைக்கி சில ராஜாக்களால் உருப்படாமல் இருக்குது. அப்படி தான் இருக்குது. இப்போ எனக்கும் மன்னார்குடிக்குமான உறவு பரவாக்கோட்டையில் தான் என்னோடய பிறந்த ஊர். எனக்கு உறவு 3 வயசுலேருந்தே ஆரம்பித்தது. 3 வயசில் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அங்கே தொடங்கினது. அடுத்து நான் 12ஆம் வகுப்பு முடிகிற வரையும் மன்னார்குடியை சுற்றியே தான் என்னோடய வாழ்க்கை இது இருந்தது. இன்னைக்கு காலைல கூட குழந்தை இயேசு கோயிலில் போயிட்டு சிறிது நேரம் அங்கே நேரத்தை செலவழிச்சிட்டு வந்தோம். பள்ளி பருவத்தில் தூய வளனார் பெண்கள் பள்ளியில் படிக்க போகும்போது இங்கே சுற்றின ஒரு நிகழ்வு. நம்மளுக்கு தஞ்சாவூரில் ஏறினா பஸ் ஏறினா இங்கே இருப்போம். 2 சைடும் மரங்கள் சூழ்ந்த மிகப்பெரிய அழகிய சாலைன்னா தஞ்சாவூர் மன்னார்குடி சாலை தான். இன்றைக்கி அந்த மரங்கள்லாம் இல்லை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நாங்கள் என்ன பின்புலத்துலேருந்து வந்தங்கிறத இங்கே நான் பதிவு பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். பரவாக்கோட்டை அதை சொன்னாலே ஒரு சாதிய இறுக்கம் கொண்ட ஒரு ஊருங்கிற மாதிரி தான் நாங்கள் அடையாளப்பட்டோம். அதில் இருக்க வலியும் வேதனையும் ரொம்ப அதிகம். ஒரு சமூக மாற்றத்திற்காக இனத்திற்காக நாங்கள் முன்னாடி நிற்கும் போது சாதிய அடையாளத்தால் தான் இருக்க முடியல ஒரு ஊருடா அது அப்படின்னு. ஆனால் அங்கே நிறைய தவறுகள் நடந்தது. இப்போ இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் இருக்கிற ராஜாலாம் இருக்கார்ல, அவருக்கு சப்போர்ட்டான ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள எதிர்த்து நின்னதும் நாங்கள் தான். அவர் அந்த ஊரில் எதிர்த்து நின்னோன்னா எங்களோட அந்த பலம்னு சொல்கிறாங்கல்ல, அதை நாங்கள் ஒரு வலிமை இல்லாதவர்களிடத்தில் நாங்கள் காட்டலை. அதை எங்கள் இதிலேயே இருந்து தவறு செய்கிறவங்களை எதிர்த்து நாங்கள் நின்னோம். அப்படி பரவாக்கோட்டையில் உருவானது தான் பரவாக்கோட்டை இளைஞர் எழுச்சி பேரவைன்னு. அந்த பேரவையில் இருக்கிற அந்த வார்த்தைக்கு எழுச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு 2010-12 காலகட்டத்தில் உள்ளாட்சி மன்றமே இருக்காத ஒரு பொழுது இளைஞர்கள்லாம் சேர்ந்து அதை உருவாக்கி ஒரு ஊராட்சி மன்றம் இருந்தால் என்ன வேலை செய்யுமோ, மக்களுக்கு நீர் அமைச்சு கொடுக்கறது, குழந்தைகள் அரசு குழந்தை பள்ளியை கையில் எடுத்து அவங்களுக்கான அந்த எல்லா வசதியும், கழிவறை வசதிகள், மற்ற புத்தகங்களுக்கான செலவுகள் எல்லாமே செய்கிறது முதற்கொண்டு ஊரில் இருக்கிற குளங்கரை தூர்வாடுறது அனைத்தும், வீடு கட்டி கொடுக்கறது அனைத்துமே செய்தார்கள். அப்படி செய்துட்டு இருக்கும்போது திமுக உள்ள வருது. மிகப்பெரிய எதிர்ப்பு. ஏன்னா நம்ம செய்யணும் ஒரு வேலையை, அதை நம்ம செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இன்னொருத்தன் செய்கிறானே அதை செய்ய வச்சா பிரச்சனை ஆயிரும்ல. அப்போ திமுகவை எதிர்த்து நாங்கள் நின்னோம். எங்களால் எவ்வளோ சண்டை போட முடியுதோ அவ்வளோ அளவுக்கு எங்கள் சகோதரர்கள் சண்டை போட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டை போட முடியல. அப்போ அதில் இருந்த அந்த எழுச்சி இயக்கத்தில் இருந்த பெரும்பான்மையான இருந்தவங்க யாருன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான். நாம் தமிழர் கட்சி தான். அந்த நாம் தமிழர் அண்ணனோட பேச்சும் இது அந்த தைரியத்தை உண்டு பண்ணது. சரி, நம்ம அதில் இருந்தால் சரி வராது, நாம் தமிழர் கட்சியின் முகமாகவே மாறி அவர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுனால முழு கட்டமாக அதை மாறி அந்த இதை இயக்கம் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இப்போ முழுசாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜாதிய இறுக்கமாக முகமாக
எங்களை இனத்திற்காக நிற்கிறவன் சொல்லி காட்டுனது நாம் தமிழர் கட்சி தான். இந்த அடையாளம் தான் எங்களை நாங்களும் அதை தான் வந்து விரும்பணும். அப்போது அந்த அங்கே போராடினாங்களே என்னோட அண்ணன் ராஜேஷாக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், மற்ற தம்பிகள் தனசேகரன், இன்னும் நிறைய பேர், வினோத், புபேஷ்குமார், இன்னும் எக்கச்சக்கமாக இருக்காங்க. எல்லாருமே என்னோட ரத்த உறவுகள் தான். அவர்களின் முகமாக அடையாளமாக நான் இங்கே இருக்கிறேன். நான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த களத்தில் நிற்கிறோங்கிறதுல நான் வந்து இது பண்ணுறேன். இது ஊர் பெருமையான்னு கேட்டால் ஊர் பெருமை கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஒரு ஊரை எப்படி மாற்றி இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஏன்னா அந்த தைரியம் அங்கேருந்து வந்தது. மற்ற உள்ளாட்சி தேர்தலெல்லாம் பரவாக்கோட்டையில் உள்ள வேட்பாளர் வந்து உள்ளிக்கோட்டையில் நின்னாங்க, கீழதுர்பாலக்குடிக்கு நின்னாங்க, மகாதேவப்பட்டினத்தில் நின்னாங்க. யாரும் நிற்கலை. ஏன்னா பொய்யாமொழி இவங்களாம் டிஎம்கேக்காரங்க வந்து எதிர்த்தாங்க. பொய்யாமொழியின் மனைவி நின்னப்போ 14 ஓட்டில் வந்து தோத்தப்போ பின்வாங்குங்கன்னு சொல்லி இது மேலதிருப்பாலக்குடியில் வந்து வாபஸ் வாங்கன்னு சொல்லி போராட்டம். இப்போ நாங்கள் இன்றைக்குமே களத்தில் நிற்கிறோம். மன்னார்குடினால எங்களுக்கு சந்தோஷம்தான். அதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்காக வர்றது மிக மகிழ்ச்சி. இன்னும் குறிப்பாக ஐயாவுக்காக வர்றது வந்து இந்த களத்தில் நிற்கிறது வந்து எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உறுதியாக நாங்கள் வந்து களத்தில் நிற்போம். அதாவது வந்து அந்த வடசேரி சாலையாக இருக்கட்டும், மதுக்கூர் சாலையில் இது வரைக்கும் நாங்கள் பண்ண வேலையை நான் சொல்கிறேன். இனிமேல் நாங்கள் பண்ணிட்டு வந்து சொல்கிறோம். நாங்கள் இப்போ பண்ண போகிற ஒரு ஐயாவுக்காகவும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் இப்போ இந்த தேர்தலுக்கு பண்ண போகிற வேலைகள் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். சண்டை பிரச்சனை மண்டை உடைப்பெல்லாம் வரும், சமாளிச்சுக்குவோம். மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கணும் உறுதியாக சொல்லுவேன். அந்த காலத்தில் நான் நிற்பேன். ஐயாக்காகவும் கட்சிக்காகவும் நான் இங்கே மன்னார்குடி தொகுதியில் நான் நிற்பேங்கிறத இங்கே உறுதியாக சொல்லிக்கிறேன். நம்ம ஊரில் அரசியல் பண்ணாமல் வேறு எந்த ஊரில் வந்து அரசியல் பண்ணுறது? ஏன்னா நம்ம பிறந்த ஊரில் வந்து நம்ம அரசியல் பண்ணாமல் வேறு எங்கே போய் நம்ம அரசியல் பண்ண போகிறோம்? அடுத்து வந்து நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் அதை சொல்லி முடிக்கிறேன். நம்ம வேட்பாளர் ஐயா இளரா பாரதி செல்வன் ஐயா, நம்மலாம் வந்து ஒரு இனிஷியல் அப்பாவோட பேரை வந்து ஒரு அடையாளமாக இனிஷியலாக முன்னாடி போட்டுக்குவோம். ஆனால் ஒரு வரலாற்றை, ஒரு போராளியின் வரலாற்றை அடையாளத்தையே வந்து இளரான்னு சொல்லி தன்னுடைய பேருக்கு முன்னாடி சுமந்தது நம்ம ஐயா அவர்கள் தான். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அக்கா சொன்னாங்க ஒரு 70 வயசு இருக்குமா அப்படின்ட்டு, ரவுண்டாக சொல்லிடுவோன்ட்டு அக்கா 70ன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. நான் சொல்கிறேன் ஐயா, யுவர் ஏஜஸ் லைக் எ ஃபைன் வைன், யுவர் ஏஜஸ் லைக் எ ஃபைன் வைன். ஏஜ் ரிவர்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஐயாவுக்கு சொன்ன வார்த்தை. தேனி மாதிரி சுறுசுறுப்பு, தேனி போல் சுறுசுறுப்பு. இன்னொரு அவள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஹி நெவர் இன்ஸ்ட்ரக்ட் ஆர் அட்வைஸ் எனி ஒன். நீ எவ்வளோதான் அவருக்கு வயதுக்கு குறைந்தவாளாக இரு, ஆனால் உன்னை வந்து அவர் அட்வைஸ் பண்ணவோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணவோ மாட்டார். இதைத்தான் இப்படித்தான் செய்யணும், அதை அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டார். அந்த சொல்கிற விதம். இன்னொன்று, எல்லாரும் நல்லவனாக இருக்க முடியுமானா முடியாது. என்னெல்லாம் முடியாது. எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்கிறதுக்கு ஒரு தலால் முடியுமா அப்படின்னா முடியாது. அது ஐயா இருப்பார். அது எப்படின்னு தான் தெரியல. இன்னும் கற்றுக் கொடுங்க ஐயா எங்களுக்கும். இல்லை, உண்மை, அது உண்மை. எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியுமானா முடியாது. எல்லாரையும் அரவணைக்க முடியுமானா முடியாது. 2 பேருக்கும் நியாயமாக இருக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? அடுத்தது வந்து ஒரு இப்போ இத்தனை பேர் அவருக்காக கூடி இருக்கிறீங்க, அவரை வந்து முன்னாடி நிறுத்துறீங்க. இத்தனை பேர் கூடி இருக்கிறதுக்கு அவர் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கணும்ல. இப்போ நான் இருக்கேன்னா, சரி எழிலரசி இருக்கிறாங்கப்பா, எழிலரசி நம்ம நின்னாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு எழிலரசியை முன்னாடி நிறுத்தணும்னா நமக்கான ஒரு பிள்ளையாக இருக்கும் அது அப்படிங்கிற நம்பிக்கையை ஒரு பொறுப்பாளரும் கொடுக்கணும். அந்த பொறுப்பாளர் கொடுத்தாங்கன்னா அந்த சிக்கலே வராது. இவனுக்கு பொறுப்பை வாங்கி கொடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், இவன் நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டானா என்ன பண்ணுறது? நம்மளுக்கு ஒரு நினைப்பு. மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆனவுனையுமே நீ எல்லாம் பெரிய ஆளான்னு நம்மளுக்கு ஒரு நினைப்பு. அப்போ அந்த எண்ணத்தை வந்து எல்லாருக்கும் விதைக்கணும். ஐயாவை வந்து நம்ம களத்துக்கு முன்னாடி நிறுத்தி நம்ம இது பண்ணோன்னா ஐயா நமக்கானவனா இருப்பார் இறுதி வரைங்கிற நம்பிக்கையை எல்லாருக்கும் விதைச்சார்ல, அதோட இது அடையாளம் தான் நீங்கள் இத்தனை பேர் வந்து அவருக்காக இங்கே நிற்கிறது. உண்மையிலேயே எனக்கு பொறாமையாக இருக்கும். மன்னார்குடி பொறுப்பாளரில் பார்த்தா பொறாமையாக இருக்கும். என்ன அவங்களவுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. இந்த ராஜேஷ் அவங்களாம் சொல்கிறேன்னா சொந்தம் தான், ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் வரவே இல்லையே. அந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கலையே, சிவகங்கை பக்கம். நான் கேட்டேன், இல்லை எங்கள் வேட்பாளர் நாங்கள் வந்து ஹுமாயூன் அண்ணனுக்கு நான் வேலை பார்க்கணும். ஆனால் இந்த வாரம் பாப்பா, அந்த வாரம்
வரேன், வந்துட்டேன், நாளைக்கு வரோம். வரவே இல்லையே, கடைசி வரைக்கும் வரல, எங்கள் தொகுதிக்காக தான் நிற்பேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க. இங்கே ஐயா உங்களுக்கு நம்மளுக்கு வேட்பாளர் கிடைச்சது நம்மளுக்கு பெரிய ஒரு பாக்கியம். அதே மாதிரி இத்தனை பொறுப்பாளர்கள் மன்னார்குடி தொகுதிக்கு கிடைச்சது மன்னார்குடி தொகுதி செஞ்ச புண்ணியம்தான். யாராக இருக்கட்டும், லாரன்ஸ் அண்ணனாக இருக்கட்டும், மற்ற பாலா அண்ணனாக இருக்கட்டும், வெங்கடேஷ் அண்ணன், பேர் சொல்லலை எல்லாரும். நான் திருவையாருக்கு நல்ல பிள்ளைன்னு நினைக்கிறேன். அப்படி தானே செந்திலா தானே? திருவையாருக்கு நல்ல பிள்ளைன்னு நினைக்கிறேன். மன்னார்குடிக்கு செல்ல பிள்ளை. இனிமேல் களத்தில் உங்களோட நான் நிற்பேன் ஐயாவுக்காக, தமிழ் தேசியத்துக்காக. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் வாக்களிங்கண்ணா. உங்களை நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்களை இத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்காரிச்சிருக்கோம். என்னையும் சேர்த்து தான், என்னையும் உட்பட சொல்கிறேன். நம்ம 100 பேரை வாக்களிக்க வைக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. ஒரு 2 குறளை சொல்லி நான் முடிக்கிறேன். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க கூர்ந்த இடத்து அப்படின்னு. கொக்கு எப்படா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது, நம்ம இறையை கொத்துறதுக்குன்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்குமா. அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை கொத்துமா. ஒரு இறைக்கே அப்படி இருக்குன்னா நம்ம உரிமைகளை மீட்க நம்ம எப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அதற்கான ஒரே வாய்ப்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தான். அதற்கான தளம் வாழ்வா சாவாங்கிற ஒரு இடம் இந்த 2026 இது. அப்போ நம்ம கொத்துறது மாதிரி கொத்தணும். அந்த அளவுக்கு நம்ம வேலை இந்த 2026 ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எண்ணி வேலை பார்க்கணும். இன்னொன்று, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போழ கெடும். வர்றது முன்னாடி காத்துக்கணும். நம்ம வரதுக்கு முன்னாடி காக்கலன்னா வைக்கல போல எரிந்து சாம்பலாவோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நாசமாக போய் தான் இருக்கோம், முடிஞ்சிடுச்சு. இனிமேல் வரப்போகிறதையாவது யார் இந்த வருமுன்னர் காக்கணும்னா திமுகட்டேருந்து அதிமுகட்டேருந்து நம்ம காக்கணும். இனிமேல் வரப்போகிறதையாவது, இனிமேல் நம்ம பிள்ளைகளுக்காகவாது நம்ம இதை உறுதியாக களத்தில் என்ன செய்யணும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் பெண் பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேட்பாளர் மட்டுமல்ல, இந்த மேடையில் உட்காந்துருக்க அனைவரையும் பாருங்கள். ப்ரொஃபஷனையும் அவங்களோட இந்த தமிழ் தேசிய அரசியலையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் முத்தானவர்கள். பெண்கள் பார்த்திங்கன்னா இல்லத்தரசியாக இருந்துட்டு களத்தில் நிற்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்களும். நான் எல்லா பதிவையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மன்னார்குடி தொகுதியில் உள்ள எல்லா இதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதேமாதிரி திரைத்துறையில் இருக்கவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா இல்லை, அரசியலுக்கு வர்றது திரைத்துறையில் இருக்கிறது மட்டுமே ஒரு தகுதி இல்லைன்னு தான் நாங்கள்லாம் சொல்கிறோம். அந்த வகையில் அதை 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுறது. அண்ணன் பாருங்கள், அவரோட கல்வி குழுமத்தையும் இதையும் கட்சியும் பேலன்ஸ் பண்ணுறது. நம்ம ஐயா அவர்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க. அண்ணன் மணிசெந்தில் அவர்கள் என்ன வழக்கறிஞர், டிஎம்கே வழக்கறிஞர்களாக இருந்தால் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் எந்த நேரத்துலையும் தன்னோட ப்ரொஃபஷன் போகுதுன்னு கூட நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க யாருமே சமரசம் செஞ்சுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ தமிழை வச்சு பழப்பு நடத்துகிற நிறைய லியோனிலேருந்து பட்டிமன்றத்துக்கு போகிறவங்க எல்லாமே நம்மளுக்கு ஒரு அடையாளம் கிடச்சா போதும், ஒரு இலக்கிய விருது கிடச்சா போதும்னு சொல்லி தமிழை வைத்து பிளப்பு நடத்தி திமுக அடிவரடிகளாக இருக்க இந்த நேரத்தில் நம்மளுடைய தமிழ் புலவர் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் களத்தில் நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே சரி. ஐயா ராமராயந்தன் அவர்கள்லேருந்து அண்ணன் பேசினார். எங்கள் அண்ணன் செந்திநாதன் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்துட்டு திரும்பி வந்திருக்காரு. ஏன் அப்படின்னா தமிழ் தேசிய அரசியலுக்காக ப்ரொஃபஷனை கூட நம்ம அடுத்த கட்டமாக தான் பார்க்குறோம். இதை எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா, ஓடி போய் அதை தொற்ற மாட்டோமா அப்படிங்கிறதுல அந்த வேகம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். இப்போ இதுவரைக்கும் இதய நோய் சிறப்பு மருத்துவராக இருந்த நம்ம ஐயா சமூக நோய் சிறப்பு மருத்துவராக இனிமேல் செயல்படுவார் கூடுதலாக. அதனால் அனைவரும் நம்ம பங்கை ஆற்றணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.